பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதாக. உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இன் த ஹெவன்லி பிளேசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்பதை விரும்பாதவர்கள் ஒருவரும் இருப்பதில்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும், ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்றும், வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்கள் தங்கள் தொழில் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்றும், வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய வேலை ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்றும் விரும்புவார்கள். தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். பொதுவாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் 3 விதங்களில் வெளிப்படுகிறது: பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்திற்குரிய ஆசீர்வாதம் மற்றும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதமாய் அவைகள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தி, ஐஸ்வர்யங்கள், வீடு வாசல்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை, கற்பத்தின் கனிகளாகிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதற்காகவே இயேசு சிலுவையில் தரித்திரராகவும் காயங்களை ஏற்றவராகவும் தொங்கினார். உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கலும் மேன்மையானது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தது என்று எபேசியர் 1:7 கூறுகிறது. மீட்பு என்ற வார்த்தை அடிமைகளை விற்கும் சந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையாக காணப்படுகிறது. தகுதிக்கு மேற்பட்ட பெரிய கிரயத்தொகையை கொடுத்து அடிமைகளை விலைக்கு வாங்குவதற்கு ஒப்பாக காணப்படுகிறது. பாவம் செய்ததன் நிமித்தம் பிசாசுக்கு அடிமைகளாய் காணப்பட்ட நம்மை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். ஆகையால் மீட்பு என்பதும் இரட்சிப்பு என்பதும் மேன்மையான உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. உன்னதமான தேவன் நம்மேல் அன்பு கொண்டதினால் வெளிப்பட்ட இரக்கத்தின் ஐஸ்வர்யமாகவும் அது காணப்படுகிறது. அவர் சாபமானதினாலே நமக்கு ஆசீர்வாதம், அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்ததினாலே நமக்கு நித்திய ஜீவன். அவர் தருகிற உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எத்தனை உயர்வானது! ஆகையால் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலானவைகளையும் உன்னதங்களுக்குரிய காரியங்களையும் தேட வேண்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அதற்கடையாளமாய் பழைய மனுஷனை, பாவ மனுஷனை ஞான ஸ்நானத்தின் மூலமாய் தண்ணீரில் அடக்கம் செய்து ஆவியானவருடைய அபிஷேகத்தின் நிறைவை பெற்று கர்த்தருடைய வார்த்தையில் அனுதினமும் வளர்ந்து கனி கொடுக்கிற ஜீவியம் செய்வது கர்த்தருக்கு பிரியமான புது சிருஷ்டியின் ஜீவியமாக காணப்படுகிறது. அதுபோல பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளையும் நீதிக்குரியவைகளையும் உன்னதங்களுக்குரியவைகளையும் நீங்கள் தேடும்போது தேவன் பூமிக்குரிய சரீரத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கூட்டி கொடுத்து உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் நீதிக்குரியவைகளையும் தேடும்போது மற்ற எல்லா நன்மைகளையும் நீர் இவர்கள் வாழ்க்கையில் கட்டளையிடப் போகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய சரீரத்திற்குரிய நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.